அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சனி மகா பிரதோஷத்திற்காக சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜையை ஒரு vlog-ஆ இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு சிவபெருமான கலர் மெழுகுகளால் அலங்காரம் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர் மெழுகு கடையில் கிடைக்கிது. இதை வச்சு எப்படி அலங்காரம் பண்ணுறது பார்ப்போம். முதல்ல பார்வதிக்கு சிவப்பு கலரான மெழுகால் அலங்காரம் பண்ணலாம். அலங்காரத்திற்கு தேவையான அளவுக்கு மெழுகு எடுத்து அதை பார்வதிக்கு ட்ரெஸ்ஸாக நம்ம அணிவிக்கலாம். அடுத்து நாம் சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. சிவபெருமானுக்கு மஞ்சள் கலர் மெழுகை வச்சு நாம் இப்போது அலங்காரம் செய்ய போகிறோம். சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டோம். அடுத்து நந்தியம்பெருமானுக்கு அலங்காரம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி திருவாச்சி ரிமூவ் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நந்தியம்பெருமானோடைய இரு கொம்புகளுக்கும் கருப்பு மெழுகை வச்சு ரியலிஸ்டிக் கொம்பு மாதிரி ஒரு லுக் தரப்போகிறோம். ரெண்டு கொம்பையும் கருப்பு மெழுகை வச்சு அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா ஒரிஜினல் கொம்பு போலவே நந்தியம்பெருமானோடைய கொம்புகள் இருக்குது. இந்த மெழுகுகளை வச்சு அலங்காரம் பண்ணுறதுனால ரொம்பவே ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கிது. அதான் இதோடைய மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருக்குது. நந்தியம்பெருமானுக்கு இரு கொம்புகளையும் மெழுகு மூலமாக அலங்காரம் படுத்ததுக்கப்புறமா அவருக்கு ஐப்ரோஸ் வைக்கிறதா இருக்கும். இந்த ஐப்ரோஸ் அவருக்கு வச்சதுக்கப்புறமா ரொம்பவே அழகாக இருக்குது. நந்தியம்பெருமானுக்கு அலங்காரம் செஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு திலகம் மற்றும் சில ஆபரணங்கள் அணிவிக்கலாம். இப்பொழுது சிவபெருமானுக்கு யக்ஞோபவீதம் அணிவிக்கிறோம். அடுத்ததாக சிவபெருமானுக்கு கற்கள் பதித்த திருநீற்று பட்டையை அணிவிப்போம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துருவாய் உமை திரு ஆலவாயன் திருநீரே என்ற திருஞான சம்பந்தரின் வரிகளுக்கு ஏற்றவாறு சிவபெருமானுடைய திருநீரு அமைந்துள்ளது. அடுத்து பார்வதி தேவிக்கான திலகத்தை அணிவிக்கலாம். பார்வதி தேவிக்கும் திலகம் அணிவிச்சதுக்கு அப்புறமா சிவபெருமானும் பார்வதியும் ரொம்பவே அழகாக இருக்காங்க. அடுத்ததான் நந்தியம்பெருமானுக்கு சூரிய கதிர்கள் போல் வட்டமாக இருக்கக்கூடிய அழகிய திலகத்தை அணிவிப்போம். அடுத்ததாக சிவபெருமானுக்கு சிவப்பு மற்றும் வெள்ளை கற்கள் பதித்த பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. பிறகு பார்வதி தேவிக்கும் அதே போன்ற பதக்கம் அணிவிக்கலாம். இந்த பதக்கம் சிவபெருமானுக்கு அணிவித்த பிறகு அழகிற்கு மேலும் அழகு சேர்த்தது போல் இருக்கிறது. அதேபோல் பார்வதிக்கும் அழகிய பதக்கம் கொண்டு அலங்காரம் செய்யலாம். கற்கள் பதித்த பதக்கங்கள் அணிவித்த பிறகு சிவபெருமானும் பார்வதியும் ரொம்பவே அழகாக இருக்காங்க. இவர்களுக்கு மேலும் அழகு சேர்க்க திருவாச்சி நடுவில் மகாலட்சுமி டாலரை அணிவிக்கலாம். அடுத்து சிவபெருமானுக்கு தாயுமான சுவாமிகள் அருளிய வரிகளை கூறியபடி மாணிக்க மாலையை அணிவிக்கலாம். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தே கற்பகமே, கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கென தனியாக அமைக்கப்பட்ட சிறப்பு அரியாசனத்திற்கு சிவபெருமான் வருகை தந்துள்ளார். இன்னைக்கு பிரதோஷன்றதுனால சிவபெருமானுக்கு மாற்றமா சிறப்பு. சனி மகா பிரதோஷமாச்சே, சனிக்கிழமைன்றதுனால பெருமாளுக்கும் சிறப்பு தானவே. பெருமாளுடைய தசாவதாரத்தில் ஒருவரான கிருஷ்ணரும் சிவபெருமானோட இணையறாரு. இதோட முடியல, இவங்களோட இன்னொருத்தரும் இணைய இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? மனோன்மணி, சிவகாம சுந்தரி என்று பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய போகசக்தி தான். இவங்க பல்வேறு சிவன் கோயிலில் ரகசிய திருமேனியாக இருக்காங்க. அவங்களையும் இந்த சிறப்பு பூஜைக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து சனி மகா பிரதோஷத்திற்கு சிவபெருமானுக்கு என்ன பிரசாதம்னு பார்ப்போம். சிவபெருமானுக்காக அத்திப்பழம், பாதாம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் பிரசாதமாக படைக்கப்பட்டது. பிரசாதத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்போம். அதுக்கப்புறம் சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றலாம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. 2 விளக்கும் ஏற்றினதுக்கு அப்புறமா சிவபெருமான் மற்றும் பார்வதியோட முகம் ரொம்பவே பிரகாசமாக ஒளி வீசுது. அவங்களோட முகம் மட்டுமா, கீழே இருக்கக்கூடிய அழகான குட்டி கிருஷ்ணருடைய முகம் கூட தான். விளக்குகள் ஏற்றினதுக்கு அப்புறமா சுவாமிகளை மங்களவாதியத்தோட தரிசிக்கலாம் வாங்க. பிறகு பிரதோஷ நாயகனான சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு தூபதீப ஆரத்தியை காண்போம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. அது உங்களை வந்து அடைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.